எல்லாமே வாராகின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சில முக லட்சணம் இருக்கும். அது வந்து பார்க்கும். பார்த்துட்டு சடனா கிளம்பி போயிடும். இல்லைன்னா அப்படியே அப்படியே நின்று அப்படியே அசையாம நிற்கும். கேளைக்கு சித்துப்பேன்னு சொல்லி கிளம்புனேன். நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அவன் போலின்னு சொன்னேன். ஏமாத்தவனுக்கு எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்? நீ ஊரெல்லாம் ஏமாத்திட்டு வந்து ஜோசியம் வேலை செய்யலன்னு சொல்றது வந்து எப்படி கடவுள் வேலை எப்படி கடவுள் அவனும் அதே தெய்வத்தை கும்பிட்டதுனால குலதெய்வ கோயில விட்டால் கண்டிப்பாக குலம் நம்மளோட வம்சம் நம்மளை சம்பந்தப்பட்டது எங்கேயாவது ஒரு இருக்கு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா. ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம வராகி அம்மன் வழிபாடு அது சம்பந்தமா பேசலாம்னு இருக்கோம். வராகி அம்மனை வந்துட்டு நிறைய பேர் வழிபடலாம் அப்படின்னு சொல்றாங்க, நிறைய பேர் வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களை வழிபடலாமா வழிபடக்கூடாதா, எப்படி வழிபடணும், வழிபட்டா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? நல்ல ஒரு பெரிய வீடு அந்த அவங்க பெரிய பக்தியா இருக்காங்க. அவங்களுக்கு அது மேல ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருந்து இல்ல ஏற்படுத்த மாதிரி சூழல் அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஊஞ்சல் மாயெல்லாம் செஞ்சு வச்சு அதுல நம்ம தனி அவையா இருக்கணும். இல்லைன்னா அந்த ஒரு இடத்துக்குள்ள ஒரு தனி இது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம ஒரு கூட்டத்துல ஒரு 10 பேர்த்துல 10 சிலையில ஒரு சிலையா இருப்பது அது வந்து வழக்கமா அது அமைதியா தான் இருக்கும். எந்த ஒரு சிலையா இருந்தாலும் 3 அடிக்கு மேல எந்த சிலையும் வைக்கக்கூடாது வீட்டுல. 3 அடிக்கு கீழே வைக்கலாம். சில வீட்டுல பாத்தீங்கன்னா விநாயகர் சிலையை பெருசா வைப்பாங்க. அதுவே வந்து அந்த வீடு பெருசா ஆகும்போது அது வைக்கலாம். மொத்த வீடே சின்னதா இருக்கும்போது அது வைக்கும்போது அது சிக்கலை ஏற்படுத்தும். சிக்கலைன்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம பண்ணி ஆகணும். அந்த காத்தோட்டம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அந்த மூச்சு காத்து, இல்லைன்னா நம்மளோட பேட் திங்கிங் இதெல்லாமே வந்து ஒரு எல்லை தாண்டி நாமளே ஒரு கோடு போட்டு வைக்கணும். இப்போ 3 அடி சில பேர்த்துக்கு கிஃப்டா கொடுத்து வைப்பாங்க. இந்த அம்மன் பொறுத்து அந்த வாராகி அம்மன் பொறுத்து வைக்க எப்படின்னா கிஃப்டா போய் சேருதுன்னா அதுதான் வேலை செய்யும். இவங்களே வாலண்டரியா போய் வாங்கிட்டு வாங்கி வைக்க கூடாது. அதெல்லாம் பெருசா எந்த ஒரு போட்டோவே பாத்தீங்கன்னா கிஃப்டா வரணும், தேடி வரும். அது ஒரு இடத்துல போய் நம்ம சொல்லுவோம், அவங்க ஒண்ணு செஞ்சு கொடுப்பாங்க, நாங்க இது இப்படி அப்படின்னு சொல்லும்போது அது ஏத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சிலைக்கு உண்டான விஷயம் பண்ணும்போது பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்னன்னா பெண்களுக்கு பிடித்த தெய்வமா இப்ப மாறிடுச்சு. ஆனா அதே பெண்கள் வந்து தீட்டு சமயத்துல ஃபேமிலியோட தீட்டு, இப்ப யாராவது இறந்து போனாலும் இப்ப இதெல்லாம் இந்த காலகட்டத்துல அதுக்கு ஒரு திறமாய் செஞ்சு அதைய வந்து சாந்தப்படுத்தி அது வச்சுதான் ஆகணும். உக்கிரமான ஒரு தெய்வம் தான் அந்த தெய்வம். திடீர்னு காலப்போக்குல வந்தது கிடையாது. அந்த காலத்துல அது இருந்தது. இப்ப காலப்போக்குல திடீர்னு கொஞ்ச நாள் காணாம போய் திடீர்னு பயங்கரமான பேசப்படக்கூடிய எல்லா மூலையிலையும் திடீர்னு முளைக்கக்கூடிய ஒரு அப்படி பார்க்க போனா மலை மேல இப்ப நான் நல்லா நடந்து போகும்போது திருவண்ணாமலையில மான் மட்டும் இல்ல வாராகி அம்மனும் அடிக்கடி நல்ல 2 கொம்பு நல்ல இருக்கக்கூடிய திடீர்னு வந்துட்டு போவாங்க 2 மணி 3 மணி வாக்குல. அப்ப நான் சொல்லுவேன் கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவேன். அது எல்லாத்துக்குமே கண்ணில் அகப்படாது, திடீர்னு வரும் போகும். எனக்கு நிறைய தடவை மருதமலையில ஒரு தடவை கண்ணில் அகப்பட்டது. அப்போ வந்து திருவண்ணாமலையில அடிக்கடி அகப்படுது. காட்டுக்குள்ள எல்லாமே வாராகின்னு சொல்லிட முடியாது. அதுக்கு ஒரு சில முக லட்சணம் இருக்கும். அது வந்து பார்க்கும், பார்த்துட்டு சடனா கிளம்பி போயிடும். இல்லைன்னா அப்படியே நின்று அப்படியே அசையாம நிற்கும். அப்போ ஒரு செகண்ட் அப்படி பார்க்கும்,
அப்ப கையெடுத்து கும்பிட்டு தான் ஆகணும். இது வந்து நேச்சுரலா நடந்த சம்பவத்தை சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம். எந்த ஒரு சிலையா இருந்தாலும் இப்போ எல்லாருமே ஒரு சிலை செய்யறவங்க யாரு? நம்மள மாதிரி ஆமா. அவனுக்கு ஒரு நாணவதியம் வந்து அங்கீகாரம் இல்லாத சிலையா கண்டுபிடிச்சு சிலையிலேயே சில சில டைம்ல என்ன ஆகும்னா சின்னதா ஏதாவது டிஃபால்ட் வரும். ம். அதுதான் விலை கம்மின்னு நினைச்சு நீங்க போய் வாங்க விட சொல்லி வச்சு வாங்கணும். இது சும்மா அதுக்கு பதிலா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ஜோதிட ரீதியா எந்த ஒரு பொருளும் கிஃப்டா வந்தா ம். அது வந்து தன் பொருளா அது கடவுளே கொடுத்ததாக ம். நாம நினைக்கக்கூடிய ஒரு பொருளா தான் அது மாறும். அதையே ஆள் மனசுல நின்னு கும்பிடும் போது அது ஜெயிக்கும். ஓகே சார். வராகி அம்மன வழிபடுறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? அந்த ஜாதகத்திலயும் இருக்கணும். ம். 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 அவன் கொஞ்சம் போராடிட்டு இருக்கக்கூடிய சூழலா இருக்கணும். ராகு தோஷம் உள்ள ஒரு ஆளா இருக்கணும். ம். சனி தோஷம் உள்ள ஒரு ஆளா இருக்கணும். தடைகள் பயங்கரமான தடைகள் இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். ம். எது எடுத்தாலும் நான் தோத்துறேன். தொழில் தான் இது. இது தொழிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம். ம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபபோக நிகழ்ச்சிகளுக்கு இப்போ கணவன் இப்போ கணவனோட தொழில் வந்து நல்லா இருக்கணும்னு மனைவி வேண்டிக்கானா எந்த பிளாட்டா கும்பிடலாம். ம். அதாவது நீங்க போய் இப்போ எல்லாம் சோசியல் மீடியா தான் ரொம்ப இது பண்ணிட்டீங்க. ஆமா. வெள்ளிக்கிழமான இப்படி கும்பிடணும், ஆமா. செவ்வாய் அப்படியெல்லாம் எந்த நாள் வேணாலும் கும்பிடலாம். அதிகாலையில கும்பிடணும். இதுல ம். வேற இடையில ஒருத்தன் கிளம்புனான். ம். கேளிக்கை சித்தர்ன்னு சொல்லி கிளம்புனான். நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ம். அவன் போலின்னு சொன்னேன். தப்பு. கேளிக்கை சித்தருங்க ஒரு இதுவே இல்லை அப்படின்னு. இப்ப சமயத்துல அதான் ட்ரெண்டிங்கா ஒரு ஆமா. சேனல்ல பேசிட்டு இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் சொன்னது நான் தான். ம். அது மாதிரி எல்லாம் கிளப்பி 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 இத்தனை மணிக்கு தான் கும்பிடும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதிகாலை ம். யார் ஒருத்தர் 4 மணிக்கு எந்திரிச்சு நின்று இப்போ அந்த காலத்துல மார்கழி மாசத்துல கோலம் போடுற பெண்கள் வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு ஆமா. பண்ணுவாங்க. இப்ப இருக்க பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? நைட் 12 மணிக்கு முடிச்சுட்டு படுத்துடுறாங்க. அங்கேயே முடிஞ்சு போச்சு. மாத்தணும் 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ணும்போதுதான் பலவிதமான உடம்புல இருக்க நோய்களும் அந்த ஆக்சிஜன் அந்த அந்த காலையில நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். எந்த விதமான மைண்ட் இல்லாம ஒரே சிந்தனையா பண்ணுவோம். ம். அது ஜெயிக்கும். அதுக்காக தான் அதெல்லாம் வச்சாங்க ஒழிஞ்சு ஐயோ நம்ம கடமை இது கோலம் போட்டு இன்னைக்கு படுத்தோணும் அப்படி கிடையாது. அது மாதிரி இதை கும்பிட்டா நல்லது. ஓகேங்க சார். இன்னும் ஒரு சிலர் சொல்றது என்னன்னா, கடவுள் எல்லாம் அடிக்கடி வராங்க வராகி அம்மன். இதுக்கு ஏதாவது பலன் இருக்கா? எதனால வராங்கன்ற மாதிரி எனக்கு அதிகப்படியான சிந்தனைகள். ம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஏதாவது எல்லாத்துக்குமே ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் ஒரு 4-5 விதமா பிரிச்சு ம். ஒரு காலத்துல நம்ம நினைச்ச நீ வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ம். நினைச்ச நீ வந்துட்ட வீட்டுக்கு. ஆமா, ஆமா. இப்ப கூட நினைச்ச போன் பண்ணிட்டேன்பாங்க. ம். அது மாதிரி நம்மளோட சிந்தனைகள்ல ஒரு தெளிப்பதி ஒண்ணு இருக்கு. ஒரு சிலவங்களுக்கு அந்த ஐக்கு வேலை செய்யும். ம். நான் சின்ன வயசுல எங்க அம்மாவுக்கு சொல்லுவேன். நாங்க விசாகப்பட்டினத்துல இருக்க அந்த பக்கம் எங்க தாத்தாவோட ஊர். அப்போ சில வார்த்தைகள் சொல்லும்போது அதெல்லாம் பலிக்கும். ம். அப்படி சில பேர்த்துக்கு சில நட்சத்திரங்களுக்கு மிருகசீர நட்சத்திரம், அப்போ சதய நட்சத்திரம், அப்போ அஸ்வினி நட்சத்திரம், இப்போ கேட்ட நட்சத்திரம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் நடக்கும். ம். அப்போ அந்த அந்த எக்ஸ்ட்ரானரியா இருக்கும்போது அவனுக்கு கனவுகளும் ஒரு சிலவங்களுக்கு நடக்க போகிற விஷயத்தையே முன்னாடி வரும். கனவு. அது மாதிரி இருக்கவங்களுக்கு கனவுல வந்து அப்படி வந்தா உடனே கோயிலுக்கு போகணும்னு அர்த்தம். ம். கோயிலுக்கு போய் நின்று கும்பிடணும்னு அர்த்தம். இல்ல நீ வீட்டுல வந்து அதை வந்து வழிபடல, சரியா கும்பிடல, நீங்க தொடர்ந்து வீட்டுக்குள்ள வந்து அவங்களோட ஆக்குமைப்பு அதிகமா ஆனக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய நெய் தீபம், உணவு, அப்போ உணவு படைத்தல், அப்போ வாசனை, இதெல்லாம் தொடர்ந்து நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னாவே அவங்களோட வீட்டுக்குள்ள வந்துட்டு போற விஷயம் கூட தெரியும். நான் உணர்ந்தது அறிகுறியா தெரியும். தெரியும். கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சா அந்த வீடு நல்ல வீடு. ம். ம். தெரியாம வீட்டுக்குள்ள 1008 எண்ணங்களும் அடுத்தவனை திருடு அடுத்தவனோட சொத்தை எப்படி அபகரிக்குன்னு பிளானே பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். ம்.
அங்கெல்லாம் கடவுள் இருக்க மாட்டான். ம். அங்கெல்லாம் இருக்க அடுத்தவன் சொத்து, அடுத்தவனோட இது, அடுத்தவன சொத்த ஆட்ட போட்டு இவன் வீடு கட்டி அது வித்து அதுக்கப்புறம் இன்னொருத்தனுக்கு வித்து ம். அவன் போய் சாமி கும்பிட்டா நடந்து அவன் எங்கிட்ட ஜாதகம் பார்த்தா அவங்களுக்கெல்லாம் பார்க்கணும் அவசியமே இல்லை. 5 வித பேத்துக்கு பார்க்கவே தேவையில்லை. ஏமாத்தவனுக்கு எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்? ம். நீ ஊரெல்லாம் ஏமாத்திட்டு வந்து ஜோசியம் வேலை செய்யலன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய கடவுள் வேலை எப்படி கடவுள் அவனும் அதே தான் கும்பிடுவான். ம். பாதிக்கப்பட்டவனும் கும்பிடுவான்ல. ஆமா, ஆமா. இவன் ஒருத்தன் ஜெயிச்சுட்டா பணத்தை கொடுத்துட்டா வந்துடாது. ம். அப்போ அங்கேயே லாஜிக் நிறைய உடையும். அதனால நீங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள அப்படி ஒரு மேஜிக் நடக்குதுன்னா அத வீடுதான் கடவுள். கோயிலா மாறிடும். அந்த ம். மேஜிக் நடத்தணும். அதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும். அதுக்காக எல்லா மீடியாளுக்கு எல்லாம் கேட்டு 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 எல்லாம் வச்சுக்கிட்டு வண்டியை உங்களுக்கே தோணும், உங்களுக்கே வந்து சேவும். அப்படி வந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துனீங்கன்னா அது வந்து உங்க அந்த அந்த சிலை பேசப்படும். ம். அந்த உருவமுள்ள போட்டோ பேசப்படும். என்ன அலைகள் பேசப்படும். நீ தவறான என்ன அலைகள் தான் கண்டிப்பா பேசப்படும். இது அத்தனையும் வேஸ்டா போகும். பொய்யாவுக்கும் வேஸ்ட்ன்னு சொல்லுவான். எதுவுமே நடக்கலைன்னு சொல்லுவான். இப்போ இருக்க காலகட்டத்துல வந்துட்டு நெறைய பேரு குலதெய்வ வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயமே பண்ண மாட்றாங்க சார். குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியம் ஒரு குடும்பத்துக்கு? பண்ணலைன்னா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? நானே ஒரு எடுத்துக்காட்டு தான். ரொம்ப வருடமா நான் குலதெய்வ கோயிலுக்கே நான் போக ம். மாட்டேன். ம். அவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில முதல்ல வந்து. அப்போ எனக்கு இஷ்ட தெய்வத்தை போய் நான் சிவன் தான் நம்மளுக்கு எல்லாம் ம். போயிட்டே இருக்கேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை. பல வருடங்கள் போயிட்டு இருக்கு. எங்க அம்மா கூப்பிடுவாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போலாம் வாடா. ம். போவேன். அங்க போயிட்டு சிவனை தவிர்த்து உலகத்துல யாருமே இல்லை. நீ என்ன அப்படின்னு சொன்னது உண்டு. அப்போ ஒரு நாள் தவிர்க்க முடியாம போவேன். ம். அந்த 9 வருஷம் கழிச்சு போவேன். போன உடனே கல்யாணம் நடக்குது. குழந்தை பிறகுது. என்னாச்சு? என்னடா நம்ம அப்ப எப்படி இது மேஜிக்கா அப்படின்னா ஒரு சாஸ்திரம் இருக்குது. உண்மைதான். ம். இதை வந்து நான் எதையுமே உணராமல் அடுத்தவனோட காப்பி அடிச்சு நான் பேசல. எப்பவுமே எந்த இன்டர்வியூலையுமே நான் பேச மாட்டேன். எனக்குன்னு தனித்தன்மை. நான் போய் டெட்லைன் வைக்கு பார்த்துட்டு தான் வந்து சொல்லக்கூடிய ஆள். அப்படி குலதெய்வ கோயில் கன்ஃபார்மா போய் ஆகும். நான் முதல் கேள்வியை ஜாதகம் பார்க்கும்போது முடிச்சோன்னே என்னங்க சாமி பண்ணணும், என்ன பண்ணா நான் ஜெயிப்பேன்னு கேட்பேன். எப்ப நான் குலதெய்வ கோயில் கடைசியா போனீங்கன்னு நான் கேட்பேன். ஜெயிச்சவங்க எல்லாருமே 3 மாசத்துக்கு முன்னாடி போனாங்க, போன மாசம் போனாங்க, போன வாரம் போனாங்க. கடுமையா எதுவுமே நடக்கல, கல்யாணம் நடக்கல, எதுவுமே நடக்கல. ஆச்சா போச்சான்னு சொன்னோம். சரி நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொன்னோம்னால கணக்கு கொஞ்சம் கரெக்டா தான் வருது. அப்போ குலதெய்வ கோயில் வந்து ரொம்ப முக்கியம். அவன் ம். குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போகணும். அப்படி ஒரு கிடைக்கலைன்னா தாயோட குலதெய்வ கோயிலுக்காக போய் நின்று கும்பிட்டு வரணும். தந்தை வழியேன்னு இல்லை. ம். தந்தை வழி சுத்தமாவே தெரியல அப்படின்னா ம். தாய் வழி சம்பந்தப்பட்டவங்க போய் குலதெய்வத்தை போய் கும்பிட ஆரம்பிச்சாவே இந்த குலதெய்வோட கனெக்ட் வந்து எப்படியும் வந்து காட்டி கொடுத்துரும். எதுவுமே இல்லை சாமி எல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா ம். ஒரு அங்கேயே கண்ணின்னு சொல்லி 9 கன்னி இருக்கும். சப்த கன்னி சப்த இருக்கு. கன்னி. ம். எங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க. ம். எல்லா ம். ஊர்லயும் சப்த கன்னிகள் சொல்லுவாங்க. அந்த சப்த கன்னியை போய் நீ கும்பிட ஆரம்பிச்சாவே ம். அது வழி கொடுக்கும். வழிகாட்டு. சம்பந்தமே இல்லாதவன் வந்து சொல்லுவான். ம். சொந்தக்காரன் நான் போயிட்டு தான் ஏன் நீதான் வரலன்னு சொல்லி கூட்டிட்டு போவான். அப்படி பல பேர்த்துக்கு நான் குலதெய்வ கோயிலை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். ம். குலதெய்வ கோயிலே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு குலதெய்வ கோயில் வந்து திக்கற்றவனுக்கு சப்தக்கன்னி. திக்கே இல்லாத சப்தக்கன்னியை போய் கும்பிட ஆரம்பிச்சாவே நடந்துடும். ஒவ்வொரு மலையிலையும் ம். மருதமலையில இருக்குது, திருவண்ணாமலையில இருக்கு. திருவண்ணாமலையில ஓட்டத்துல ஒரு மூலையில இருக்கும் 9 கன்னி. சும்மா நான் போய் விளக்கு பத்த வச்சுட்டு இருந்தேன். இப்ப அந்த இடத்துலயும் கொஞ்சம் நீட்டாகி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குது. ம். சப்தகன்னிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கண்டிப்பாக குலதெய்வ கோயில். குலதெய்வத்த கண்டறியலாம். ஓகே சார். இப்போ நீங்க சொல்லும்போது கூட இஷ்ட தெய்வத்துல தான் அதிக நாட்டம் செலுத்துனேன்னு சொன்னீங்க. நெறைய பேர் இப்போ அப்படிதான் இருக்காங்க. அதுலயும் இப்போ வந்து முருகர் மேல முருக பக்தர்கள் நெறைய அதிகமாயிட்டாங்க. சோ அவங்கலாம் குலதெய்வத்தையும் வழிபடுறாங்களா அப்படின்னு தெரியல. சோ இஷ்ட தெய்வம் வழிபடுறவங்க குலதெய்வத்தையும் வழிபடணுமா? உண்மையாவே அது என்ன பண்ணணும்னா ம். இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டதுனால நானே ஒரு ஆமா. எடுத்துக்காட்டுல இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டதுனால குலதெய்வ கோயில விட்டால் ம். கண்டிப்பாக
குலம், நம்மளோட வம்சம் இல்ல நம்மள சம்பந்தப்பட்டதுல எங்கேயாவது இருந்தே தீரும். கண்டிப்பா குலதெய்வ கோயிலுக்கு போய் தான் ஆகணும். அவங்க எதுவையாவே இருக்கட்டும், அவன் போய் நின்று முட்டி போட்டோ இல்ல வேண்டி அதை செய்ய வேண்டிய கடமை. மொட்டை அடிக்க வேண்டியது, காது குத்த வேண்டியது, அந்த பொங்கல் வைக்க வேண்டியது, இதெல்லாமே அவன் செய்ய வேண்டிய கடமை. வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ 12 வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா போய் அவன் நிக்கணும். நிக்காம எல்லாம் நடக்கவே நடக்கும். சிலவங்க நடந்து போவான் குலதெய்வ கோயிலுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ரயில்வேல இருக்காரு. அவர் எனக்கு இருந்து கூட்டிட்டு போனாங்க திருநெல்வேலி பக்கத்தால. ஒரு 15 கிலோமீட்டர் நடந்தே போனாரு. ம். புகுமட்டு தங்கிட்டாரு. அங்கிருந்து நடந்து தன்னோட குலதெய்வ கோயிலுக்கு போய் நின்று கும்பிட்டு அவருக்கு எல்லாமே நடக்குது. ம். ஆனா எல்லாரும் இஷ்ட அவரே தெய்வத்துக்கு தான் பாத யாத்திரையில போவாங்க. முருகருக்கு, ஆனா இவர் ஐயப்பனுக்கு, குலதெய்வத்துக்கு பாத யாத்திரை. குலதெய்வத்துக்கே நடந்து போனவங்கள நான் சந்திச்சிருக்கேன். ம். அப்படி போய் தான் ஆகணும். போகவில்லை என்றால் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு வர வச்சே தீரும். ம். யாராவது மூலியமாவது தூதா சொல்லிவிடும். குலதெய்வ கோயிலுக்கு சொல்லி ம். போய் தான் ஆகணும். போய் நின்று கும்பிட்டு தான் ஆகணும். அப்படி கும்பிடும் போதுதான் எல்லாம் நடக்கும். நடக்க வேண்டியது நடக்கும். இல்லைன்னா தடைகள் கண்டிப்பா வரும். நிச்சயமாங்க சார். இப்போ இந்த வருடம் வந்து நெறைய கிரக பெயர்ச்சிகள்லாம் இருக்கு. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு. அதுக்கப்புறமா மக்கள்லாம் ரொம்ப பயத்துல இருக்காங்க. ஏற்கனவே பயத்துல இருக்காங்க, ஜோதிடர்கள் சொல்றத கேட்டு. இதுல ரீசென்ட்டா ஒரு தம்ப்நெயில் கூட ஒரு பிரபலமான சேனல்ல ஓப்பனாவே "நாசமா போக போறீங்க" அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இத பார்க்குற மக்களுக்கு அது எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஓப்பனாவே இப்படி பார்க்குறப்பயே நெகட்டிவா பார்த்தா அவங்க நீங்க அத எப்படி எல்லாருமே என்ன எடுத்துப்பாங்க? சொல்லணும்னா, அந்த சேனலுக்கு ம். நீ நாசமா போகடா